இந்த டிக்கெட் டு மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸை நம்ம கொண்டுட்டு போலான்னு இருக்கோம். இது முதல்ல யாருக்கு சார் அப்படின்னா, காம்படிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்வது என்னன்னா, குரூப் 2-ஆ இருந்தாலும் சரி, 4-ஆ இருந்தாலும் சரி, வெறும் 60,000 மாணவர்களுக்குள்ளே மட்டுமே தான் போட்டி நடக்குது. எத்தனை பேர் தேர்வு எழுத அப்ளை பண்ணியிருக்காங்க, வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு தேவையே கிடையாது. சரியாக பயணிச்சு சரியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை நபர்கள் தான் இருப்பாங்க? 60,000 நபர்கள் தான் இருப்பாங்க. நம்ம கூடுதலா அதை 1 லட்சம்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப அந்த தேர்வுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப யார் சார் பயிற்சி செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. ஃபேக் யூடியூபர்ஸ் மேல நம்மளுக்கு ஏன் கோபம், நீங்க ஏன் கொஞ்சம் சயின்டிபிக்கா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றோம்னா, மாணவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாறும் திறனை அவங்க மழுங்கடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. உங்களை அரசு அதிகாரியாக தடுக்கிற திட்டத்துக்கு அவங்க செயல்படலை. ஆனா அவர்கள் அறியாமையில செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களை பின்னுக்கு தள்ளுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கு. 2024ல குரூப் 4 எப்ப வரும்? ஆகஸ்ட் மாசத்துல வரும். அந்த ஆகஸ்ட் மாசத்துல வருது அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு 12 மாதங்கள் இருக்கு. அந்த 12 மாதங்கள்ல குறிப்பிட்ட வகை மாதத்துக்காச்சும் என்ன பண்ணணும்? நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப 2A தேர்வை எழுதுறதன் மூலியமாகவே நீங்க பிரிலிம்ஸுக்கு தயாராகும் போது செப்டம்பர் வரை கண்டிப்பா படிச்சிருவீங்க. நமக்கு ரிசல்ட் எப்ப வரலாம்? ஜனவரியில வரலாம். அப்ப ஜனவரியில வர வரைக்குமே நம்ம மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப ரிசல்ட் வந்த பிறகு அங்க 50-50-ஆ இருந்தாலும் சரி, இல்ல உண்மையிலேயே நமக்கு வேலை கிடைச்சிட்டுனாலும் சரி, அதனாலதான் இதுல என்ன பண்ணிருக்கேன், டிக்கெட் டு மெயின்ஸுக்கான வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் மார்ச் வரைக்குமாச்சு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப எதை சார் படிக்கணும், எதை சார் விடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குமா? இல்ல நான் 4 தான் நான் டார்கெட்டா வச்சிருக்கேன், அப்ப 2 படிக்கிறதுனால எனக்கு என்ன சார் வாய்ப்பு? இல்ல சார் நான் 2வையும் எழுதணும், எனக்கு மெயின்ஸை பற்றின கவலையால தான் நான் ஒரு ஸ்டெப் பேக்ல இருந்தேன், இப்ப நான் மெயின்ஸுக்கு போறதுக்கான வழி தெரிஞ்சிச்சுன்னா நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கானதான் இந்த டிக்கெட் டு மெயின்ஸ் அப்படிங்கிறது. இந்த டிக்கெட் டு மெயின்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ண போறோம். ரைட்டா? இதுல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு வழிமுறையை பின்பற்ற போறோம். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இதுல இருந்து 15 கேள்விகள் வருது. இந்த 15 கேள்விகளும் என்ன வகையில தான் வரப்போகுது? ஒன்னு நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வரும், இல்ல ஸ்கூல் புக்கை தாண்டி 1-2 கேள்விகள் வரும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து சில கேள்விகள் வரும். அப்ப 7 நாள் நம்ம என்னதான் சார் பண்ண போறோம்? இந்தியன் பாலிட்டியை தரவு பண்ண போறோம். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 100% கவர் பண்றோம். பிளஸ் இதற்கு ஸ்டாண்டர்ட் சோர்சஸ்ல சில தலைப்புகளுக்கு நம்ம படிச்சா போதும், அதையும் உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ண போறோம். கரண்ட் அஃபேர்ஸையும் பின்னாடி நம்ம படிச்சிட போறோம். அப்ப 7 நாட்கள்ல 15 கேள்விகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதற்கு ஈக்குவலாகவே நீங்க ஆங்கில வழி மாணவர்களா இருந்தாலும் சரி, தமிழ் வழி மாணவர்களாலும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிக மதிப்பெண்ணை பெற்றுத்தரக்கூடிய தலைப்புகள்னு இருக்கும்ல, அதற்கும் முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் 7ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா நமக்கு ஒரு அளவுக்கு பயிற்சி தேவை. தமிழ் மாணவர்கள் எங்க ஆரம்பிக்க போறாங்க? வாசிக்கும் திறன்ல இருந்து அவங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா என்ன பண்ணிருக்கோம், டெய்லர்டு மேடா உருவாக்கி இருக்கோம். நான் ஏசியன் ஹிஸ்டரியோட என்ன கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏசியன் ஹிஸ்டரியில கதையா நம்ம படிக்கிறது வரலன்னு சொல்லிட்டேன். அப்ப அதை நம்ம படிக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா அதை நம்ம படிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்களா பள்ளி பாட புத்தகத்தை, அந்த ஏரியா நமக்கு போதும். டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி மாணவர்களை சோதிக்கக்கூடிய இடமாக இருப்பது அப்படிங்கிறத தலைப்பை மட்டுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறோம். இது சரியா வருமா சார் அப்படின்னா சரியாக வரும். இதுல அறிவியல் முறையான பகுப்பு முறை இருக்கு. நீங்க இந்த ஷெட்யூலையும் பார்க்கலாம். இதுவும் என்ன பண்ணியிருக்கோம், டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்திய பொருளாதாரமா அனைத்து தலைப்பையும் நம்ம படிக்க போறதில்ல. எந்த தலைப்புல கான்செப்ட் ஓரியன்டா நிகழ்காலத்துல டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்களோ அதை மட்டும் படிக்க போறோம். அப்புறம் மேக்ஸுக்கு 10 நாட்கள் ஒதுக்க போறோம். இந்த 10 நாட்கள் எதுக்கு சார் ஒதுக்குறோம் அப்படின்னா, ரீசனிங்ல உங்களுக்கு எந்த விதமான தவறுதலுமே வரக்கூடாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் நம்ம என்ன பார்க்குறோம், சாலிடா ரீசனிங்கை பார்க்குறோம். இன்னொரு 5 நாள் நமக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய தலைப்புகளை மட்டுமே பார்க்குறோம்.
ஃபார்முலாவை எக்கச்சக்கமா மனப்பாடம் பண்ணி ஏரியா அண்ட் வால்யூமை நம்ம தயார் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய 1 to 3 கேள்விகளுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்மளுடைய நேரம் விரயமாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜியோகிராஃபிக்கும் 10 நாள் ஒதுக்குறோம். அந்த 10 நாள் அப்படிங்கிறது வெறும் ஜியோகிராஃபி கண்டென்ட் மட்டும் இல்லாம வேற தலைப்புகளையும் நம்ம முடிச்சுக்கிட்டே வரோம். இப்படி 1 by 1 என்ன பண்றோம், சிஸ்டமேட்டிக்கா முடிச்சுக்கிட்டே வரும்போது கடைசியில நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அலாகேட் பண்ணியிருக்கேன். அந்த ரிவிஷன் டெஸ்ட் அலாகேஷன்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், இந்த முதல் டெஸ்ட்ல ஜான் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருவேன், இரண்டாவதுல பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருவேன். டில் அப்படி நம்ம எது வரைக்கும் பயிற்சி செஞ்சா போதும், ஜூலை மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பதிச்சு செஞ்சால் போதும். அடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கு. இந்த வீடியோல இருந்து